அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி 2023 மார்னிங் பேட்ச் நடந்த சிபிடி வழியாக நடந்த தமிழ்நாடு டெட் தேர்வோட பேப்பர் 2 சைக்காலஜி பகுதியை பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் வந்துங்க இப்போது 2025 நடந்த டெட் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணேங்க. அந்த நேரத்தில் எனக்கு எதை படிக்கிறது என்ன செய்யறதுன்னு ஐடியாவே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நான் அதை படித்து பாஸ் பண்ணிட்டதுனால என்னால் வந்து நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தேன். அதனால உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணுன்றது என்னால் ஓரளவு தர முடியும்னு நான் நம்புறேங்க. அதை நம்பி தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சதுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்க, நல்லா பெருசாக புரியுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனிச்செறிவுடைய தனிப்பட்ட பழக்கம் மற்றும் செல்வாக்கு என்பது மனத்திறன், செயல்திறம், விருப்ப வேலைங்க. அடுத்து பாருங்க. உட்புற மற்றும் வெளிப்புற உடல் மாற்றங்கள் ஏற்படுவது டேஷ் வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. உடல் மாற்றம் தானங்க ஏற்படுது, அப்போ அது உடல் வளர்ச்சியா தானே இருக்கும். அப்போ அது உடல் வளர்ச்சின்னு அழைக்கப்படுதுங்க. அடுத்து பாருங்க. ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுவது கவனம் மற்றும் விருப்பங்க. கவனம் மற்றும் விருப்பம், இதுதான் ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி, அதாவது சீஃப் டெக்னிக் ஆஃப் மோட்டிவேஷன். அடுத்து பாருங்க. கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் கற்றலுக்கான தொடர்பை வழங்கும் ஒரு வகை உளவியல் என கூறியவர். அதாவது வந்து கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்றது தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்கின்னர் தாங்க சொன்னார். ஸ்கின்னர். அடுத்து பாருங்க. ஒரு புலனறிவு வலுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது என்னன்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லை, குழப்பற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஹாலுசினேஷன். பாருங்க, நம்ம கண்ணுக்கிட்ட எதுவுமே இல்லை தூரத்துல, ஆனா நாம வந்து அங்க ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அப்ப இல்லாததை இருக்குன்னு நினைச்சுக்கிறோம்ல, ஏதோ ஒண்ணு இருந்தா அது தூண்டலுங்க. அந்த தூண்டலே இல்லாம நம்ம ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறோம்லங்க, அது வந்து ஹாலுசினேஷன், இல்லாததை இருக்குன்னு நினைக்கிறதுங்க. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுல இல்லூஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுல வந்து ஹாலுசினேஷன் தான் ஆன்சரு. இல்லூஷன் தெரியுதுங்களா? ஒன்றை இன்னொன்றாக நினைச்சுக்கிறது தாங்க இல்லூஷன். அடுத்து பாருங்க. இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர், அதாவது அச்சீவிங் சொசைட்டி சொல்லுவாங்க, டேவிட் மெக்லிலேண்ட். ஒரு டைம் வந்து தி அச்சீவிங் சொசைட்டி அப்படின்னே தமிழே கேட்டிருந்தாங்க. கேட்டு இதை எழுதினது யாருன்னு கேட்டிருந்தாங்க. உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிகளை கண்டறிந்தவர் யாருன்னா பாண்டுரா. யாரு? பாண்டுரா. அப்ப இதுல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. உற்றுநோக்கல்ல எத்தனை படிநிலைகள் இருக்கு? 4 படிநிலைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுவும் தனி கேள்வியே கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க. பற்றாக்குறையான வேலைகள், வீட்டு வசதி அல்லது வளத்திற்காக குழுக்களுக்குள் ஏற்படும் எதனால் டேஷ் அடிக்கடி விரோதங்கள் எழுகின்றன. போட்டியால் விரோதங்கள் எழுகின்றன. அடுத்து பாருங்க. டேஷ் நிலை மேம்பாட்டில் தனிநபர் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லானது எவ்வகையாக செயல்படும் என்பதையும் பகுத்தறியும் திறன் பெறுகிறார். எப்போனா குமர பருவத்துல தாங்க, அடலசன்ட் ஏஜ்ல தான் ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லு கூட என்ன வகையான பொருளா இருக்கும் அப்படின்னு பகுத்தறிகிற அந்த திறன், அனலைசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாருங்க. அடுத்து பாருங்க. நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி. நடத்தைன்னு வந்துருச்சு, அப்ப நடத்தைனா வந்து நம்ம பிஹேவியர், சொசைட்டி, பழக்க வழக்கம் தானே. அப்ப இதுல வந்து மரபுக்கு தான் வேலை இருக்காது. அப்ப நடத்தை வல்லுநர்கள் தவிர்த்த காரணி மரபு. அடுத்து பாருங்க. ஃப்ராய்டு என்பவரின் கூற்றுப்படி, அவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு, கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. 6 வயதுங்க. 6 வயதுல ஒரு குழந்தைங்களோட ஆல்மோஸ்ட்
அந்த மாரல் டெவலப்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. பயம், கோபம் மற்றும் பொறாமை போன்ற மனவெழுச்சிகள் எந்த வகையை சார்ந்தவை? இது எல்லாமே எதிர்மறை தானேங்க. இதெல்லாம் நெகட்டிவா தானே இருக்கு. அப்ப எதிர்மறை மனவெழுச்சி தானே இதெல்லாம். மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஷ் நெறிபிற நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல் தான். சூழல்னு சொல்லலாம், சமூகம்னு சொல்லலாம். ஸோ ஒரு மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் இருந்துச்சுனாலே அது இது எல்லாத்தையும் வீணாக்கிறோங்க. தேர்வுக்கு உட்படுபவர் டேஷ், அதாவது எதன் மூலம் முயற்சி செய்து படப்புதிருக்கு தீர்வு காண்பார். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா பொருள்களை திரட்டுவாருங்க. அதாவது ஆப்ஜெக்ட் அசம்பிளி, பொருட்களை திரட்டி அதை அசம்பிள் பண்றதுங்க. பாருங்க, மனித உடலானது டேஷ் வகை, அதாவது எத்தனை வகை திரவங்களை கொண்டது என ஹிப்போக்ராட்டஸ் வரையறுக்கிறார். 4 வகைங்க. 4. அதாவது மனிதங்களோட வந்து திரவம், நம்ம ஒண்ணு ரத்தம் இருக்குல்ல, ரத்தம் திரவம் நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, ஹிப்போக்ராட்டஸ் மனிதர்களை 4 வகையா பிரிக்கிறாரு. பியாஜே எளிதான நிகழ்ச்சிகளை என்ன எனவும் கடினமானவற்றை செயல்பாடுகள் என்றும் அழைக்கிறார். எளிதான நிகழ்ச்சிகள் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கீமான்னு சொன்னாருங்க. எளிதான நிகழ்ச்சிக்கு பேரு ஸ்கீமா. அடுத்து பாருங்க, கோபத்தை ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தும் போது எந்த சுரப்பியின் சுரப்பு அதிகரிக்கும்? அட்ரீனல் தாங்க. நமக்கு ரொம்ப கோபப்படும் போதும் நமக்கு சுருன்னு ஏறும் போதும் அட்ரீனலோட அந்த அட்ரீனலின்னு சொல்லுவோம், அதோட அந்த சுரப்பு, அந்த சுரப்பு நீர் வந்து அதிகமா சுரக்கும், அந்த ஹார்மோன். அடுத்து பாருங்க, டேஷ் என்பது கற்றலின் உச்சநிலை. கற்றலின் உச்சநிலை. ஒரு விஷயத்த ஒருத்தர் நல்லா கத்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ரீசனிங், காரணப்படுத்துதல். அவர் கத்துக்கிட்டதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, ப்ராக்டிக்கலா செஞ்சு காட்டுவாரு, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அப்பதான் அதுதான் கற்றலின் உச்சநிலைங்க. அடுத்து பாருங்க, ஒரு தனிநபருடைய சூழலுக்கான உறவில் தனிநபருடைய செயல்களை அறிவியல் பூர்வமாக படிப்பதே உளவியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உட்வர்த் அண்ட் மார்க்யூல். உட்வர்த் அண்ட் மார்க்யூல். அடுத்து பாருங்க, முன்கூட்டி திட்டமிடல் இல்லாமலேயே எந்த வகை குழுவினர் ஒன்று சேருவார்கள் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் குரூப்ங்க, தடையில்லா குழு. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றலுங்க. வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருப்பது முதிர்ச்சி மற்றும் கற்றல். அடுத்து பாருங்க, 30 முதல் 50 வரையிலான மாணவர்களுடைய ஒரு வகுப்பை ஆசிரியர் சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய வேறுபாட்டு வீச்சில் இருப்பது. நிறைய பிரச்சனையா இருக்கிறது அவரு தனி ஆள், இண்டிவிஜுவல் கவனம் கொடுக்கறதாங்க பிரச்சனை இருக்கும் அவருக்கு. இண்டிவிஜுவல் நிறைய ஸ்ட்ரென்த் கிளாஸ்ல இருந்தா இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் அட்டென்ஷன் கொடுக்கறதா நமக்கு சிரமமா இருக்கும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது தூண்டல் தேர்வை தீர்மானிக்கிறது? விருப்பம் மற்றும் மனப்பான்மை. இதுதாங்க தூண்டலோட தேர்வை தீர்மானிக்குது. அடுத்து பாருங்க, பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி. இந்த விதிகள்லாம் சொன்னவர் தாண்டேக்குங்க. ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது இந்த தேர்வுக்கான உதாரணம். என்னன்னா கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்டு, அளவுகோல் சார்ந்ததுங்க. நம்ம டிஎன் டெட் இருக்கு இல்லையா, இந்த டெட் எக்ஸாம் வந்து இந்த டெட் எக்ஸாம்ன்றது வந்து அளவுகோல் சார்ந்தது. ஓகேவா? அடுத்தது, வகுப்பறையில் உள்ள மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் அதிக பொறாமையுடன் இருக்கின்றனர் ஏனெனில் அதுக்கு பேர் வந்து முன்னுரிமை அணுகுமுறை, ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். வேற யாருக்கோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பாருங்க, ஒருவரின் சிக்கல் களைதல் நடத்தை எதை பொறுத்தது? எதை பொறுத்ததுன்னா மனநிலையை பொறுத்தது. அடுத்து பாருங்க, வகுப்பறையில் நெறி பிறழ்வை தடுக்க ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்? எல்லா மாணவர்களிடமும் நேர்மையான மனப்பான்மையை வளர்க்க வேண்டும், வளர்த்தல். அடுத்து பாருங்க, சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள். சில பேரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சிடுன்னு கோவப்பட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்ட எமோஷன் உடையவங்களா இருப்பாங்கன்னா மன எழுச்சியில் பலவீனம்,
ஆனால் உடலில் ஆனால் பலமுடையவர்கள், உடல் அளவில் பலமா இருப்பாங்க, மன எழுச்சியில் அவங்க வந்து பலவீனமா இருப்பாங்க. ஓகேவா? நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. நன்றிங்க. தேங்க்யூ.